239 பேர் ஒரே நைட்ல இந்த உலகத்தோட வரைபடத்துல இருந்தே காணாம போயிட்டாங்கன்னு சொன்னா குட் நைட் மலேசியன் 370 இதுதான் பைலட் கொடுத்த லாஸ்ட் மெசேஜ். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு ஒரு நாள்னு சொல்லலாம். 30 days 30 mysteries எபிசோட் 17. இங்கதான் மலேசியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. பிளைட் ரேடார்ல இருந்து காணாம போனதை 17 நிமிஷம் கழிச்சு தான் நோட் பண்ணிருக்காங்க. சிக்னல் கடைசியா வந்த இடம் சவுத் சைனா சீக்கு மேல. அதுக்கப்புறம் சவுத் சைனா சீ மேல ஒரு பெரிய சர்ச் ஆபரேஷனை நடத்துறாங்க. அந்த சர்ச் ஆபரேஷன்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஃப்ளைட் கிளாஷ் ஆனதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. மலேசியன் மிலிட்டரி ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. MH370 சவுத் சைனா சீல கிராஷே ஆகல. ஃப்ளைட்ல டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் ஆன உடனே ஒரு ஷார்ப் யூ டர்ன் போட்டு திரும்ப மலேசியாக்குள்ளேயே வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்ல அடுத்த இன்ஃபர்மேஷன் வருது. யார்கிட்ட இருந்துன்னா இன்மார்சாட்ங்கிற ஒரு பிரைவேட் சேட்டலைட் கம்பெனி கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காணோம்னு தேடிட்டு இருக்கிற ஃபிளைட் எங்களோட சேட்டலைட்டோட ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட ஹேண்ட் ஷேக் பண்ணி இருக்குது. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல. அண்ட் இதுக்கப்புறம் தான் வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் சர்ச் ஆபரேஷனை சவுத் இந்தியன் ஓஷன்ல நடத்துறாங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் ஒன்று சேர்ந்து சவுத் இந்தியன் ஓஷன்ல வலை வீசி தேடி பார்க்கறாங்க. ஒரு துரும்பு கூட கிடைக்கல. பைலட்டே ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி அவரு பண்ண சூசைட் மிஷனா இது அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. 50 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ மேக் பண்றேன்.